ஹாய் ஹலோ வெறுங்க மக்களே, இது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இது ஹெல்த்தியும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது, விட்டமினும் இருக்குது, ஸோ கால்சியம் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. சூப்பராங்க. ஒரு பவுல் எடுத்துங்க. நைட்டு ஒரு பவுலில் இது ஒரு 10 உருண்டை கிட்ட வந்துச்சு. ஒரு கப்பால் எடுத்துங்க. ஒரு கப்பு பச்சைப்பயிறு, ஓகேங்களா. ஸோ முளை கட்டுற அளவுக்கு பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரோட்டீன் ஜாஸ்தி வரும். ஸோ நார்மலாக வரணும்னா ஒரு 5 ஹவர்ஸ் இல்லைனா 6 ஹவர்ஸ். எனக்கு முளை கட்டி தான் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் கூட வச்சுங்க. 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் வச்சுங்க, ஓகேங்களா. ஈவினிங் செய்கிற மாதிரினா நைட்டு முந்தாள் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க. எடுத்து பார்த்தோன்னா முளை கட்டியிருக்கோம். இந்த மாதிரி முளை கட்டி பபிள்ஸ்லாம் வெளியே வந்திருக்கும், ஓகேங்களா. முளை கட்டி பாப்பாக்கு கொடுக்குறதுக்காக நான் முளை கட்டி வச்சுட்டேன். நீங்கள் நார்மலாக ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோராகவே எடுத்துங்க. ஒரு 5 ஹவர்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ்லேயே எடுத்துருங்க, ஓகேங்களா. இது நல்லா இதுவாகிடுச்சு. ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. 2 டைம்ஸ் மட்டும் வாஷ் பண்ணால் போதும், ஓகேங்களா. ஸோ நல்லா மைய அரைச்சிங்க. இல்லைனா கொரப்பாகவும் அரைச்சிங்கன்னா, நான் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் தண்ணி விடாமல் அரைங்க. இல்லைனா கொஞ்சம் குழன்னு ஆகிடும். அதனால் குழன்னு ஆயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. அது கூட இன்னும் நிறைய சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் கடலப்பருப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ கடலப்பருப்பை நல்லா வறுத்து பவுட்ராக்கி அதை 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். நல்லா பவுல் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இல்லை வடை மாதிரி தட்டினாலும் நீங்கள் வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுங்க. பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிவிட்டேன். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. அந்த பஜ்ஜி மாவில் இந்த உருண்டையை போட்டு பெரட்டி 1 டீஸ்பூன்லாம் எடுத்து போடவே வாசனை ஒரு பக்கம்னாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பிரிக்கும் போதே செம்ம டேஸ்ட்டாக வாசனை ஸ்மெல் வந்தது. ஸோ ஹெல்தி மட்டும் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு கொடுங்க. டயட்டில் இல்லைனாலும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. என் பொண்ணு சூப்பராக சாப்பிட்டா. இதேமாரி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.